Praise the Lord. உங்கள் அனைவரையும் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாம இந்த பைபிள் ஸ்டடி போவதற்கு முன்பாக ஒரு சின்ன பிரேயர் பண்ணிட்டு போகலாம். ஆண்டவர் தான் நம்ம கூட பேச போறாரு. அதனால ஆண்டவரை வரவேற்றுட்டு நம்ம அடுத்த பகுதிக்குள்ளாக போகலாம். எல்லாம் கண்களை மூடி என்னோடு கூட ஜெபம் செய்யுங்க. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றிப்பா. ஆவியானவரே, நீர் இந்த பைபிள் ஸ்டடி முழுவதுமாய் ஆண்டவரே ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆண்டவரே பிரசனத்தின் வல்லமை இந்த செஷன் முழுவதுமாக எங்களை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். நீங்க என்னென்ன காரியங்களை எங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமோ அதை ஆண்டவரே எங்களுக்கு சொல்லி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பேசுகிற என்னை முழுமையாக மறைத்து கொண்டு தேவ ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, இது இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக அப்பா, இந்த பிள்ளைகள் இந்த நேரத்துல இவர்கள் கொடுத்த இந்த நேரத்தின் மூலமாக இவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை நிறைவாய் இவர்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க. மேலும் என்னையும் நீங்க மறைத்து கொண்டு முழுமையாய் நீங்க வெளிப்படுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். 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 இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ண போறேன். யாருக்காவது ஸ்கிரீன் தெரியலனா எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? மறுபடியுமாக இந்த பைபிள் ஸ்டடிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த ஊழியம் எங்களுடைய ஊழியங்கள் ஃப்ரீடம் இன் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக நாங்கள் கர்த்தருக்கு ஏறெடுக்கிற ஒரு ஊழியம். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும், தேவனுடைய நாமமும் மகிமைப்படும் என்பதை விசுவாசிக்கிறேன். நம்ம வேகமாக அடுத்த பகுதிக்குள்ளாக கடந்து செல்லலாம். இன்று நம்ம உமன் த சீக்ரெட் வெப்பன் ஆஃப் காட் அப்படின்ற தலைப்பின் கீழாக 17வது அமர்வுல இருக்கும். 17th செஷன். 16 செஷனும் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கு நம்முடைய வாழ்க்கையில என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்று 17வது செஷன் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க போது. கடைசி வரைக்கும் கூர்ந்து கவனிங்க. உங்களுடைய கேள்விகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. பின்பாக நம்ம டிஸ்கஷன் டைம்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைய டாபிக் என்ன? இன்று நம்ம எதற்கீழாக கர்த்தர் நம்மோடு கூட பேச போறார் என்பதை நம்ம பார்க்கலாம். இது என்ன டாபிக்? என்ன யாராவது படிக்க முடியுமா? இது என்ன டாபிக்? அதிக நேரம் ஜெபிப்பது எப்படி? வெரி குட், தேங்க்ஸ் ஆண்டி. அதிக நேரம் ஜெபிப்பது எப்படி? யாருக்கெல்லாம் அதிக நேரம் ஜெபிக்கணும்னு ஆசை? யாருக்கெல்லாம் அதிக நேரம் ஜெபிக்கணும்? வெரி குட். சோ பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அதிக நேரம் ஜெபிக்கணும்னு ஆசை, ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாருக்கும். ஆனா நம்மால ஒரு ஜெபிக்கணும்னு நினைச்சு உட்காரும் போது அப்பதான் பல தடைகள், பல போராட்டங்கள் இதெல்லாம் வரும். ஒரு 5 நிமிஷம் ஜெபிச்சிருப்போம், உடனே தூக்க மயக்கம் வர்றது, இல்ல ஏதாவது ஒரு சோர்வு வர்றது, இந்த மாதிரி பல காரியங்கள் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம், அடுத்த செகண்டுக்கு என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியாது. அடுத்து என்ன பண்ணலாம், வெறும் ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மட்டும் துதிச்சிட்டு கூட இருக்கும். அதுவும் நல்லதுதான். பட் அதுவுமே ஒரு 5 நிமிஷம் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன ஜெபிக்கிறது, என்ன பண்றது, அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாது. ஸோ அதிக நேரம் ஜெபிப்பது எப்படின்னு சொல்லி இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ளாக நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பாக என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏன் முதல்ல ஜெபிக்கணும்? அடுத்த கேள்வி என்னன்னா, ஏன் அதிக நேரம் ஜெபிக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் ஜெபிக்கணும்னு தெரியணும் இல்லையா? இப்ப நான் பிரேயர்னா என்னன்னு கேட்கல உங்ககிட்ட. ப்ரே பண்றதுனா என்ன அப்படின்னு நான் கேட்கல. why to pray கேட்கிறேன். எதுக்காக ஜெபிக்கணும்? இதான் முதல் கேள்வி. யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? why to pray, எதுக்காக ஜெபிக்கணும்? மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. நம்ம ஏசப்பாட்ட பேசுறதுக்காக. வெரி குட். ஆண்டவரோடு பேசுவதற்காக ஜெபிக்கணும்னு சொல்றீங்க. வெரி குட் ஆன்சர். வேற ஏதாவது யாராவது பதில் சொல்ல முடியுமா?
நம்ம நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் சான்ஸ். நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கணும். வெரி குட். ஏன் ஜெபிக்கிறோம் அப்படின்னா, தேங்க்ஸ் ஆண்டி. சோ எதுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னா, நம்ம தேவைகளுக்காகவும் ஜெபிக்கணும் இல்லையா? சோ நம்ம ஏதாவது கேட்கணும் அப்படின்னா, நம்ம பே பண்ணி தான் கேட்போம். ஓகே. சோ கரெக்ட் ஆன்சர் 2மே. இன்னும் கூட இதுல நிறைய ஆழமான காரியங்கள் இருக்கு. சரி, நான் முதல் கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டேன், ஏன் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. 2வது கேள்வி, ஏன் அதிக நேரம் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். உங்களுக்கு டீட்டெயில்டா இத பத்தின காரியங்களை கர்த்தர் உங்களோடு கூட பேச போறார். நான் கிடையாது. ஆண்டவர் என்னை மறைத்துக் கொண்டு பரிசுத்த ஆவியானவரே உங்க கூட பேச போறாரு. ஆவியானோட சத்தத்தை ரொம்ப ஆழமா நீங்க கேட்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்றேன். முதலாவது, ஜெபம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் பேசுறது மட்டும் கிடையாது. ஆனா அது கரெக்டான பதில். அது மட்டும் கிடையாது. ஒன்லி ஃபார் பெட்டிஷன். அதாவது நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா, அதை கேட்பது மட்டும், நம்ம கேட்கறதுக்காக மட்டும்தான் நம்ம ப்ரே பண்ணணும் அப்படின்றது மட்டும் கிடையாது. ஜெபம் என்பது நன்றி சொல்வது மட்டும்தான். நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு போய் we are going to thank God. அதுக்காக தான் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு. அதாவது இந்த பதிலோடு சேர்ந்து இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பிரேயர் அப்படின்னும் போது கேட்பது, நம்ம ஏதாவது தேவைன்னா கேட்பது, 2வது நன்றி சொல்வது, 3வது பாத்தீங்கன்னா எல்லாம் பேசுவது அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனா பிரேயர் என்பது அது மட்டும் அல்ல. இந்த ரகசியத்தை நம்ம கற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரே பண்ணாம இருக்கவே மாட்டோம். அப்போ பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்ப அந்த ரகசியத்துக்குள்ள இருக்கிற ஒரு காரியத்தை, இன்னும் அந்த ரகசியமே ஒரு பெரிய சீக்ரெட். அதாவது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது. அது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற ரகசியத்துக்குள்ள ஒரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கொண்டுட்டோம்னா நம்ம அதிக நேரம் ஜெபிக்க முடியும். இது எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஏன் ஜெபிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16-18. யாராவது ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணிட்டு வாசிக்க முடியுமா? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சூப்பர், வெரி குட். ஓகே. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த வசனம் அழகா சொல்கிறது இங்க. ஆனா இப்ப நம்ம இந்த வசனத்தை பார்க்கும்போது நம்ம என்னன்னா ஒரு கட்டளமா நம்ம எடுத்து போயிட, எப்போதும் சந்தோஷமா இருங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்ம சந்தோஷமா இருக்கணும். இடைவிடாம ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அது எப்படி இடைவிடாம ஜெபம் பண்றதுன்னு தெரியல, ஆனாலும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஓகே இடைவிடாம ஜெபம் பண்ணணும்ட்டு. அப்புறம் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அதாவது எல்லா சூழ்நிலையும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்னு இந்த வசனம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனா இதுல ஒரு ஆவியானவரின் வெளிப்பாடு இருக்கிறது. இந்த வெளிப்பாடு தான் நமக்குடைய கீ பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏன் தெரியுமா ஜெபம் பண்ணணும்? கேட்டேன் இல்லையா கேள்வி, ஏன் ஜெபம் பண்ணணும்ட்டு? ஏன் ஜெபம் பண்ணணும்னா, ஜெபம் இஸ் அ ஜாய். ஜெபம் என்பது ஒரு சந்தோஷம். என்னன்னு புரிந்து கொண்டீங்களா? பிரேயர் இஸ் அ ஜாய். இப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை படைக்கும் போது எப்படி படைக்கிறார் அப்படின்னா, அவன் மகிழ்ச்சியா இருப்பதற்காக படைக்கிறார். அவருடைய தீர்மானமே என்னன்னா, ஒரு மனுஷனை அவர் எல்லாவற்றிலுமே ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். நம்ம சாப்பிடும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுது. அது டேஸ்டான ஃபுட் அப்படியே ரசிச்சு சாப்பிடும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. அதே மாதிரி நமக்கு பிடித்தமான பாடல்களை நம்ம கேட்கும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. அதே மாதிரி நமக்கு பிடித்தமான ஒரு ஒரு திரைப்படத்தையோ இல்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியத்தை உலகத்துல பண்ணுவாங்க. சோ அது மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுது இல்லையா? அது போல ஒவ்வொரு காரியங்களும், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றோம், அது நிமித்தம் ஒரு சந்தோஷம் உண்டாகுது. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்கு, குழந்தைகள் நிமித்தம் ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்படி ஆண்டவர் எல்லாவற்றிலுமே ஒரு சந்தோஷத்தை வைத்த தேவன், இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மேலான ஒரு சந்தோஷத்தை ஜெபம் என்பதுல வைத்திருக்கிறாரு.
இததான் பிசாசு என்ன பண்ணி வைத்திருக்கிறான் அப்படின்னா நம்முடைய கண்களுக்கு மறைத்து வைத்திருக்கிறான். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம போய் ஜெபம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? உடனே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அப்பா இதெல்லாம் எனக்கு தந்ததற்காக நன்றி அப்படின்னு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லியே ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போடுவோம். அப்புறம் லிஸ்ட் போட்டுட்டு இதெல்லாம் எனக்கு தருவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேயரை முடிச்சிருவோம். இன்னும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிறவங்க இன்னும் கூட ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிப்பாங்க, உண்மைதான். ஆனா இந்த ரகசியம் ஒண்ணு இருக்கு பாருங்களேன், உள்ளுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு பாருங்களேன். இந்த ரகசியம் தெரியலன்னா என்னதான் நம்ம முயற்சி எடுத்தாலும் ஜெபிக்க முடியாது. ஜெபித்திருந்தாலும் அதாவது நம்ம ஒரு நாள் ஜெபிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இல்ல 2 மணி நேரம் ஜெபிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு நாள் தான் ஜெபிக்க முடியும். தொடர்ச்சியாய் நீங்கள் ஜெபிக்க முடியாது. உங்க வாழ்க்கையை ஜெபமாய் மாற்ற முடியாது. எதனாலனா இந்த ரகசியம் தெரியாது. அதனாலதான் இப்ப ஆண்டவருடைய தீர்மானம் என்ன தெரியுமா இருக்கு? என் சமூகத்துக்கு நீ போர் அடிக்குது, ஐயோ இங்க உட்கார்ந்தா போர் அடிக்குதுன்னு வராதம்மா. என் சமூகத்துக்கு நீ வர்றது ஏதோ கட்டாயப்படுத்தி ஏதோ எல்லா நேரமும் ஜெபம் பண்ணுங்க நீங்க வசனம் சொல்லுது இல்லையா, அதனால நீ வராதம்மா. என்னுடைய சமூகத்துல அதாவது ஜெப நேரத்துல இருக்கிற ரகசியத்தை நீ தெரிந்து கொண்டு என் கூட நீ சேரும் போது, என் கூட நீ ஜெபிக்கும் போது என்ன இருக்குன்னு முதல்ல தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லி அந்த ரகசியத்தை ஆண்டவர் காட்டுறார். நான் என்ன உங்ககிட்ட கேட்டுக்கொள்றேன்னா, இதை இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ரொம்ப குயிக்காவே கற்றுக்கொள்வோம். ஆனா இது எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணணும், அத உண்மையாக்கணும், அத ஃபாலோ பண்ணணும். இதுதான் கடவுளுடைய சித்தம், இதுதான் ஆண்டோடைய விருப்பம். புரியுதுங்களா? சரி, இப்ப நம்ம ரொம்ப டீப்பா நம்ம போகலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரகசியம், என்ன ரகசியம்? ஜெபத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு. புரிந்து கொண்டீங்களா? சரி, அது இருக்கட்டும். ஜெபத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆனா இதுல கர்த்தருடைய தேவனுடைய ஒரு தீர்மானம் இருக்கு இந்த ஜெபத்துல. இந்த வசனத்துடைய முக்கியமான பாயிண்டே பின்பகுதியில இருக்கு பாருங்க. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்க? இதோ தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஆண்டவருடைய சித்தம், காட்ஸ் வில் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார் தெரியுமா ஆண்டவர் பிதாவானவர். அதுல ஒரு முக்கியமான நோக்கம், நிறைய நோக்கங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் இல்லையா? அதுல முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இதுதான், நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் என்பது வேறு ஒரு வித்தியாசமான காரியம். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த வசனத்தை இன்னும் கூட டீட்டெயிலா விளக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு தேவனுடைய சித்தம், உங்களை குறித்த தேவனுடைய சித்தம். சோ பிளான் யாரு மேல? பிளான் தேவன் நம்ம மேல ஒரு பிளான் வைத்திருக்கிறார். ஓகே, அந்த பிளானை யார் மூலியமா எக்ஸிக்யூட் பண்ண போறாரு? இயேசு கிறிஸ்து மூலியமாக எக்ஸிக்யூட் பண்ண போறார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஜெபம் பண்ணணும். ஏன்? ஜெபத்துல சந்தோஷம் இருக்கு. இப்ப புரியுதா? இதே வசனம் தான் இங்க இங்கிலீஷ்ல இருக்கு. சோ this is the will of God in Jesus Christ for you. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம். இதுதான் நம் அனைவரின் மேலையும் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு முக்கியமான பிளானே என்னன்னா, நம்ம பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கோம் இல்லையா? நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற பிளானே நீங்க ஜெபம் பண்ணுவதுதான். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவையே அனுப்பிச்சு வச்சார். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். நம் பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, எல்லாவற்றுக்காக ஆண்டவர் மரித்தார் இல்லையா? சோ இது எல்லாமே நிறைய காரியங்கள் போன நம்ம பைபிள் ஸ்டடியில பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த காரணத்தையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இப்ப தெரியுதா நீங்க ஏன் ஜெபம் பண்ணணும்ட்டு? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் ரட்சகரா நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்னா இதற்கு இன்னொரு நோக்கம், நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், இடைவிடாம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஏன் தெரியுமா? இதற்காக தான்.
இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியுது இல்லையா? பிரேயர் இஸ் அ ஜாய். ஜெபிப்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இந்த மகிழ்ச்சி தான் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற, இந்த பூமியில கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதமே இதுதான். மத்த எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற ஒரு பயங்கரமான ஆசீர்வாதம் பிரேயர், ஜெபம். இதனால்தான் நம்ம ஜெபிக்கணும். அந்த சந்தோஷத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுனாலதான் தேவன் ஜெபிக்கணும், நாங்க ஜெபிக்கணும். அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் இருக்கணுமா, நிறைய நேரம் இருக்குமா? கொஞ்ச நேரம் ஜெபிச்சா கொஞ்சோண்டு சந்தோஷம், நிறைய நேரம் ஜெபிச்சா நிறைய சந்தோஷம். சோ இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. சரி, நம்ம இந்த டாபிக், இந்த காரியத்தை இன்னும் கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விளக்கமாக ரொம்ப டீப்பா கொண்டு போக போறாரு. ரொம்ப 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 நீங்க ஆண்டவரோடு ரொம்ப நெருக்கமாயிடுவீங்க இதுக்கப்புறம். அதனால ரொம்ப கவனிச்சு கேளுங்க. அதுக்கு முன்னாடி பிரேயர்ல நான் இந்த பிரேயரை 2 வகையா பிரிக்கிறேன். ஒண்ணு பாத்தீங்கன்னா பர்சனல் பிரேயர், ரெண்டாவது பப்ளிக் பிரேயர். பர்சனல் பிரேயர் அப்படின்னும் போது நாம் தேவனோடு தனிப்பட்ட முறையில் நாம் செலவு செய்கிற, பிரேயருக்குன்னு செலவு செய்கிற நேரம். பப்ளிக் பிரேயர் அப்படின்றது நம்ம யாருக்காவது, இப்ப நம்ம போறோம், ஒரு வீட்டுக்கு போறோம், எனக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது ஒரு பப்ளிக்கான ஒரு இடம். நீங்க மட்டும் இல்ல, அது உங்களுடைய பர்சனல் பிரேயர் கிடையாது. இன்னொருத்தவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, சுத்தி 4 பேர் நிற்பாங்க. அது போல ஒரு தருணம். இப்ப நீங்க சபைக்கு போறீங்க, அந்த சபையில உங்களை ஜெபிக்க சொல்றாங்க. இப்போ விஜயகலா சிஸ்டர் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சபைக்கு. அப்ப திடீர்னு பாஸ்டர் சொல்றாரு, விஜயகலா சிஸ்டர் கொஞ்சம் நீங்க இந்த காரியத்திற்காக ஜெபிங்கன்னு சொல்றீங்க. அப்போ ஜெபிங்கன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அது எப்படிப்பட்ட பிரேயர்? பப்ளிக்ல நீங்க பண்ற பிரேயர். சரியா? சோ இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஜெபிங்க, அதாவது எப்படி அதிக நேரம் ஜெபிப்பதுன்னு இப்ப நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு இருக்கேன். அதற்கு முன்பாக இதை நான் விளக்கணும்னு நினைக்கிறேன். எப்பயுமே பப்ளிக் பிரேயர் சுருக்கமா இருக்கும். எப்படி இருக்கணும்? உங்களை யாராவது பொது இடத்துல ஜெபிக்க சொன்னாங்கன்னா, இப்ப நீங்க இப்ப அடுத்தடுத்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வீங்க. அந்த கற்றுக்கொள்கிற காரியங்களை வச்சுட்டு அந்த இடத்துல அத பண்ணிடக்கூடாது. இட் இஸ் ஃபார் யுவர் பர்சனல் டைம். புரிந்து கொண்டீங்களா? நீங்க தனிப்பட்ட முறையில தேவனோடு செலவு பண்ணுவதற்கு தான் அதிக நேரம் ஜெபம் எப்படி செய்வதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இத பப்ளிக்ல பண்ணிடக்கூடாது. ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, நீங்க ஜெபம் பண்ணும்போது, நீங்க ஒரு பப்ளிக்கான ஒரு பிளேஸ்ல நின்று ஜெபம் பண்ணும்போது நீங்க வீணான காரியத்தை அலப்பக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகளை போடக்கூடாது, உங்களுடைய ஜெபம் சுருக்கமா இருக்கணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொல்லி இருக்கிறார். சரியா? சோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? இத முதல்ல கற்றுக்கொள்ள போறோம். பர்சனல் பிரேயர் இஸ் ஃபார் த லாங் ஹவர்ஸ். பப்ளிக் பிரேயர் முடிந்த அளவுக்கு கரெக்டாய் சுருக்கமாய் அந்த காரியத்தை நீங்க சொல்லிவிட்டு நீங்க ஜெபித்து விட்டு நீங்க என்ன பண்ணணும்? ஜெபத்தை முடிச்சிடணும். இப்போ அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இப்பதான் நம்ம டாபிக் குள்ளே டீப்பா போறோம். எப்படி நம்ம அதிக நேரம் ஜெபிப்பது? நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஜெபிப்பது என்பது அதுதான் கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டமே, பிளானே. ஒவ்வொரு மனுஷன், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆண்டவர் பிள்ளை மேல கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு திட்டம் அது, பூமியில வாழும்போது. சரி, அதிக நேரம் ஜெபிப்பது எப்படி? அப்படிதான் நம்ம இந்த பைபிள் ஸ்டடியை கற்றுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? சரி, இப்போ என்னன்னா, அதிக நேரம் ஜெபிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன ஆகணும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு பிகம் அடிக்ட் டு காட். என்ன புரிந்து கொண்டீங்களா? ஆண்டவருக்கு அடிக்ட் ஆகணும். என்ன ஒரு நெகட்டிவான வேர்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. அடிக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அடிமைத்தனம். அடிக்ஷன்னா என்ன? அடிமைத்தனம். அப்ப நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? ஆண்டவருக்கு அடிக்ட் ஆகணும். ஏன்னா அடிக்ஷன்ல ஒரு சந்தோஷம் இருக்கு. அடிக்ஷனா என்ன? அடிமைத்தனம். நீங்க அந்த அந்த ஒரு அடிக்ஷன்ல இருக்க சந்தோஷத்தை உணர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா? இவங்க எல்லாம் யாருன்னா போனுக்கு அடிமையானவங்க. புரிந்து கொண்டீங்களா? போனுக்கு அடிமையானவங்க. போனுக்குன்னா போனை பார்த்துட்டு போன்ல வர்ற வீடியோஸோ இல்ல கேம்ஸோ அதெல்லாம் பார்த்து, இல்ல சீரியல்ஸோ அதெல்லாம் பார்த்து பார்த்து பழகுனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, போன் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க,
அதை பார்த்து கொண்டே இருப்பாங்க. ஏன் ஏன் பாக்குறாங்க? அவங்களுக்கு வேலை இல்லைன்னு பாக்குறாங்களா? இல்ல, அதுல ஒரு சந்தோஷம். அவங்க அதுக்கு அடிமை ஆயிடுவாங்க. அந்த சந்தோஷத்துக்கு அடிமையான உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப 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 அதிக நேரம் போறதே தெரியாம பார்த்து கொண்டிருப்பாங்க. இல்லையா? பிள்ளைங்க டிவி முன்னாடி உட்கார வச்சு எவ்வளவு நேரம் பாக்குறாங்க? ஏன்னா அந்த ஸ்கிரீன் டைம்க்கு அவங்க அடிக்ட் ஆயிடுறாங்க. அடுத்தது என்னது? இப்போ வந்து சீரியல் பார்த்து கொண்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன் சீரியல் நேரம் மணிக்கணக்கா பாக்குறாங்க? 3 மணி நேரம் 4 மணி நேரம் எல்லா நாடகமும் பார்த்து முடிச்சுட்டு தான் தூங்குவாங்க. நைட் 12 மணி ஆனாலும். ஏன்? அவங்க அதுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. சரி, அது போகட்டும். இன்னும் நிறைய காரியங்கள். ஒரு சில பேரு புக்குக்கு அடிக்டா இருப்பாங்க. கதை புக், அதாவது புக் படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் ஒரு புக் அடிக்டா இருந்தேன். நான் நிறைய புக்ஸ் படித்துக் கொண்டே இருப்பேன். டே அண்ட் நைட் படித்துக் கொண்டே இருப்பேன். ஆண்டவர் ஒரு நாள்ல என்கிட்ட பேசினாரு. யூ பிகம் அடிக்டட் டு புக். அதாவது நீ புக் படிக்கிறதுக்கு அடிக்ட் ஆயிட்ட அப்படின்ற ஆண்டவர் சொன்னார். இனி நீ புக்கு வேத காரியங்களை குறித்த புக் தவிர்த்து வேற எந்த ஒரு புக்கையும் நீ படிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானோடு பேசினாரு. அன்னியில இருந்து அந்த அடிக்ஷன் நான் படிக்க மாட்டேன். அது எப்பேற்பட்ட புக்கா இருந்தாலும் வேத சம்பந்தமான புக் தவிர்த்து வேற எந்த புக்கையும், தேவையில்லாத புத்தகங்கள், எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய எந்த புக்கையும் நான் படிக்க மாட்டேன்னு பொருத்தனம் பண்ணி அதை விட்டு வெளியே வந்தேன். அது போல ஒரு புக் அடிக்டா இருப்பாங்க. புரிந்து கொண்டீங்களா? அதே மாதிரி எது வந்து நம்மளுடைய நேரத்தை திருடுகிறதோ, நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, அந்த அடிக்ஷன் எப்படி இருக்கும்னா, எது நம்மளுடைய நேரத்தை திருடுது, நம்மள எந்த வேலையும் செய்யாம அப்படியே வச்சிருக்கு, நம்ம வந்து நம்மளுடைய எல்லா காரியங்களையும் துக்கங்களையும் மறக்க வைக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு அடிக்ட் ஆயிட்டோம்னு அர்த்தம். ஏன் அடிக்ட் ஆயிட்டோம்? ஏன்னா அந்த காரியத்தின் மூலமாக நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அந்த சந்தோஷத்துக்கு நம்ம அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்த திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் முன்பாக என்ன சொன்னேன்? யூ ஹாவ் டு பிகம் அடிக்ட் டு காட். கர்த்தருக்கு அடிமையாகணும். அப்போ ஆண்டவருக்கு அடிமையானோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆண்டவரோடு என்ன பண்ணுவோம்? உறவாடிக்கிட்டே இருப்போம். அதுக்கு ஒரு வழிதான் என்ன? பிரேயர். ஹவு டு ரீச் காட்? த்ரூ பிரேயர். அப்ப புரிந்து கொண்டீங்களா? அப்போ காட் அடிக்ட். சரி, இப்போ பிசாசு என்ன பண்ணுவான்னு தெரியுமா? நம்மள காடுக்கு அடிக்ட் ஆக விட மாட்டான். ஏன்னா உண்மையா சொல்றேன், இந்த உலகத்துல இருக்க எல்லா சந்தோஷத்தை காட்டிலும் பிரேயர் டைம்ல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு. நான் உங்களுக்கு வசனத்தின் அடிப்படையிலே அதை நான் காட்டுவேன். இப்ப அடுத்து நான் காமிக்க போறேன் உங்களுக்கு. ரொம்ப ஆசையா இருக்கீங்களா? சரி. ஆனா பிசாசு என்ன பண்ணுவான்னா, நமக்கு சின்ன சின்ன சந்தோஷத்தை காமிச்சிட்டு என்ன பண்ணுவான், இந்த பிரேயர்ல இருக்க சந்தோஷத்தை மறைச்சிருவான். அவனுடைய மிகப்பெரிய தந்திரம் அதுதான். ஆனா ஆண்டவருடைய விருப்பம் என்ன? உங்களுக்கு அந்த மிகப்பெரிய மகிழ்ச்சி, அவர் சமூகத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் தேவனுடைய சித்தம். யாருக்குள்ளாக? இயேசு கிறிஸ்துவை அனுப்பி வைத்து அவர் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ண கர்த்தருடைய பிளான். புரிந்து கொண்டீங்களா? இந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்றாரு? சொந்த குமாரனை அனுப்பிச்சு வச்சு அவரை மறிக்க வைத்து அப்படி ஒரு தியாகத்தை செய்ய வச்சு என்ன பிளானை எக்ஸிக்யூட் பண்றாரு? உங்களை அவரோடு இணைக்கிற, அதாவது இடைவிடாமல் ஜெபிங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னு சொல்ற அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றாரு. இப்ப எவ்வளவு அன்பு அவங்க மேல பாருங்க தேவனுக்கு. அப்படிப்பட்ட தேவனுக்கு இந்த இந்த பைபிள் ஸ்டடி ஆழமா பாருங்க, உங்க வாழ்க்கையே மாற்ற போகுது. சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to enjoy the God. என்ன பண்ணணும்? ஆண்டவரை என்ஜாய் பண்ணணும். எப்படி சிஸ்டர் என்ஜாய் பண்றது? அவர் என்ன எப்படி என்ஜாய் பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் தெளிவா சொல்றேன். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் வந்து ஆழமா சொல்ல போறேன். கவனமா கேட்கணும். ஸோ என்ஜாயிங் காட் அப்படின்னா வேத வசனம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Taste and see that the Lord is good. ஆண்டவர் நல்லவர் என்பதை நீங்க ருசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அவரை நீங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க.
அப்ப என்ன பண்ணணும், நம்மளுடைய மைண்டுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரை மெடிடேட் பண்ணணும். என்னன்னா, ஆண்டவர் எனக்கு செஞ்ச நன்மையை யோசிச்சு 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 பார்க்கணும். அப்ப யோசிச்சு யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்னா, அவர் மேல ஒரு ஒரு அன்பு வரும். ஒரு 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 பாசம் வரும். ஒரு நேசம் வரும். ஒரு ஒரு அந்த அந்த அன்பு என்ன பண்ணும்னா, முதலாவது உங்கள கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு போகணும். எடுத்த உடனே உங்களால நிறைய நேரம் ஜெபிக்க முடியாது. இத பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ என்னன்னா, ஒரு 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 உங்களுக்கு புரியுற மாரி சொல்றேன். இப்ப எனக்கு ஆண்டவர் நான் ஜெபித்திருக்கிறேன். என் பிள்ளை இந்த டைம் எக்ஸாம்ல ஒரு இந்த ரேங்க் வாங்கணும் அப்படின்னு நான் ஜெபித்திருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என் பிள்ளை வாங்கிட்டா. உடனே நான் நினைக்கிறேன், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். என் ஜெபத்தை கேட்டு நான் ஜெபிச்ச இந்த ஒரு செகண்ட் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, என் பிள்ளை என் மார்க் வாங்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அது நிமித்தம் அவருடைய சமூகத்துக்கு போயிட்டு, ஆண்டவர் இதை செஞ்சீங்களேப்பா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்படி நீங்க சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு நிமிஷம் பிரேயர், நீங்க ஒரு நிமிஷம் பிரேயர், ஒரு நிமிஷம் பிரேயர், ஒரு நிமிஷம் பிரேயர்ன்ட்டு ஒரு நாளைக்கு நீங்க இப்படி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கீங்க. சாப்பிடுற நேரம், காலை சாப்பாட்டு நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிரேயர், மதியான நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிரேயர், ஈவினிங் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிரேயர், டின்னருக்கு முன்னாடி ஒரு பிரேயர், இப்படி பழகுனீங்கன்னா அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த நன்மையை நீங்க பாப்பீங்க. அப்படியே போக 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 உங்களுக்கு என்ன ஆகும்னா, இது ஒரு தீ மாதிரி. நீங்க ஒன்ஸ் ஆண்டோடைய சமூகத்துல உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா, அந்த தீ அப்படியே உங்களை என்ன பண்ணிடும், அடுத்த 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 லெவலுக்கு, அடுத்த அடுத்த நிமிடங்களுக்கு உங்களுக்கு பாஸ் ஆன் ஆக்கிடும். சரி, ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு இல்லையா? யாரெல்லாம் சந்தோஷம் எனக்கு வேணான்னு சொல்றீங்க? யாரெல்லாம் எனக்கு சந்தோஷம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க? அப்படி யாருமே சொல்ல மாட்டோம் இல்லையா? எல்லாரும் வாழறதே சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். எதன் மூலமாகவாது ஏதாவது ஒரு சந்தோஷம் கிடைக்குதான் தான் பார்ப்போம். வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? 8:15 பிரசங்கியில என்ன சொல்கிறதுன்னா, ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன், புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல் சூரியன் கீழ் மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. சூரியன் கீழ் தேவன் அவனுக்கு தந்த ஜீவ காலத்தில் அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. என்னது, ஒரு மனுஷனுக்கு என்ன சந்தோஷம் இருக்கா அந்த பூமியில? என்ன இருக்கா? புசிப்பது, குடிப்பது, சாப்பிடுறது, நல்லா தண்ணி குடிக்கிறதோ, மகிழ்ச்சியா இருப்பது. இதுதான் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட நன்மைன்னு சொல்லிட்டு சாலமோன் அவர் சொல்றார். கிங் சாலமோன் இந்த பிரசங்கி எழுதினவர் அவர் சொல்றார். உலகத்துல இருக்க எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்ச மனுஷன் அவரு. இவர் சொல்றார். ஆனா பாத்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் வேதாங்கமத்துல என்ன சொல்கிறது அப்படின்னா, அவருடைய வார்த்தையை அவர் சொன்னார் இல்லையா, இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, வித்தவுட் காட், இந்த புசிப்பது, குடிப்பது, மகிழ்ச்சியா இருப்பது, இது யாருக்குன்னா ஆண்டவர் இல்லாதவர்களுக்கு தான் இந்த மகிழ்ச்சி. என்னது, புசிப்பதினாலும் குடிப்பதினாலும் இந்த உலக பிரகாரமான சந்தோஷத்தினாலும் வாழ்வது ஆண்டவர் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் அது. இப்ப நம்மலாம் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறான்னு விசுவாசிக்கிறோம்ல, நம்ம ஆண்டவர் ரட்சித்தான்னு விசுவாசிக்கிறோம் இல்லையா? இப்ப நமக்கு இந்த உலகத்துல இருக்க இந்த சந்தோஷத்தை காட்டிலும் மேலான ஒரு சந்தோஷம் இருக்கு. அது என்ன சந்தோஷம்? அவருடைய சமூகத்துல இருக்க ஆனந்தம், அவருடைய சமூகத்துல இருக்க நித்திய ஆனந்தம். இது இந்த பூமியில நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் பல மடங்கு பெரியது. நீங்க அதிக நேரம் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க ஜெபிக்கிறதுக்கே முன்னாடி இத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்க இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலன்னா இனிமே நீங்க அனுபவிப்பீங்க. ஏன்னா இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. யார் மூலமான சித்தம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்க மேல கர்த்தர் வச்ச திட்டம். ஆண்டவரே, உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும் ஆண்டவரே அப்படின்னு எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கிறோம் இல்லையா? இதுதான் உங்க மேல அவர் வச்ச சித்தம். என்ன தெரியுமா? பிரேயர்ல கனெக்ட் ஆகுது. சரி, இதுல இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. ரொம்ப டீப்பா பார்க்கணும். யாரும் சோர்ந்து போயிடக்கூடாது. சரி, இப்போ இந்த பூமியில இருக்க சந்தோஷத்துக்கு பேரு ஜாய். அதற்கும் மேல ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? அதற்கும் பெயர்கள் உண்டு. சரிங்களா? என்னன்னா எக்ஸ்டாட்டிக் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. எக்ஸ்டாட்டிக் அப்படின்னா அந்த சந்தோஷத்தை சொல்லவே முடியாது. அது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, உணர்ச்சி மூலயமா மட்டும்தான் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியும். புரிந்து கொண்டீங்களா?
நான் உங்களுக்கு என்னால முடிந்த அளவுக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த ஞானத்தை வைத்து நான் உங்களுக்கு விளக்குறேன். எக்ஸ்டாட்டிக் அப்படின்ற ஒரு ரேஜ், உணர்ச்சியின் மூலமாக மட்டுமே அந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க முடியும். நீங்க என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும், இல்ல வெளிப்படுத்த முடியும். புரிந்து கொண்டீங்களா? அடுத்தது யுப்போரிக். யுப்போரிக் அப்படின்னா மகிழ்ச்சியின் உச்சம். என்னது? மகிழ்ச்சியின் உச்சம். தட் இஸ் ஹையஸ்ட். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தை காட்டிலும் ஓவர் த டாப், மகிழ்ச்சியின் உச்சமாய் அந்த சந்தோஷம் இருக்கும். எந்த சந்தோஷம்? தேவனோடு நாம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம் இல்லையா, பிரேயர் டைம்ல, அந்த நேரத்துல கிடைக்கிற சந்தோஷம். இது வரைக்கும் நீங்க அனுபவிக்கலாம், இனிமே அனுபவிப்பீங்க. நான் சொல்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சரி, அடுத்தது எலிவேட்டட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்படின்னா பாரம் இல்லாமல் ஒரு பறக்கிற மாதிரியான உணர்வு. எல்லா பிரச்சனையும் இருக்கும், நமக்கு எல்லா போராட்டமும் இருக்கும், உடம்புல கூட பாதிப்புகள் இருக்கலாம், சுகமில்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனாலும் எந்த பாரமுமே இல்லாத மாதிரி ஒரு பறக்கிற நிலை. ஒரு 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 எப்படி சொல்றது, அதாவது வந்து சொல்லுவாங்க, இந்த அடிக்ஷன்ல இருக்கிறவங்க ஏதாவது போதை பழக்கத்தை அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும், ஏன் இதையே நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இந்த பிசாசு கொடுக்கறது அந்த அடிக்ஷனு, அவங்க சொல்லுவாங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு மாதிரி பறக்குற, ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரீயா இருக்கும்னுவாங்க. எப்படி இருக்கும்? அப்படியே ஃப்ரீயா இருக்குமா, அதாவது ரிலாக்ஸா இருக்குமா. ஆனா ஜெபத்துல அதை விட பல மடங்கு உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு பாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் கர்த்தரால கொடுக்க முடியும். ஆண்டவருடைய திட்டமே இதுதான். நீங்க இதெல்லாம் அனுபவிக்கணும். அதனாலதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. நீங்க எல்லாம் இனிமே அனுபவிக்க போறீங்க. அப்புறம் ராப்சுரஸ். ராப்சுரஸ்னா ஒரு உற்சாக உணர்வு. எப்படி இருக்கும்னா ஒரு உற்சாகமா இருக்கும். அதாவது இந்த நார்மலான உற்சாகம் கிடையாது, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உற்சாக உணர்வு. இதெல்லாம் ஜெப நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். இத எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டுதான் பிசாசு என்ன பண்றான் அப்படின்னா, உங்களை நீ சீரியல் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துரு மகளே, நீ என்ன பண்ண போனையே பார்த்துட்டு இரு. அடுத்து என்ன சொல்லுவான், நீ வந்து வெளியே ஷாப்பிங் போயிட்டு தேவையில்லாம செலவு பண்ணு, அது ஒரு அடிக்ஷன். புக் படிச்சுக்கிட்டே இருமா, அது ஒரு அடிக்ஷன். அது மட்டும் இல்லாம நீ என்ன பாட்டு கேட்டுட்டே இரு, மியூசிக் அப்படியே மியூசிக் பாட்டு கேட்டுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி அது ஒரு அடிக்ஷன். இது எல்லாம் பல விதமான அடிக்ஷனை, குட்டி குட்டி சந்தோஷத்தை காமிச்சு பெரிய சந்தோஷம். அதாவது தமிழ்ல இத்தனை வார்த்தைகள் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு வார்த்தைன்னா பரவச நிலை. பரவசம் சொல்லுவாங்க. அந்த பரவச நிலையில இருக்க சந்தோஷத்தை உங்களை அடைய விடாம தடை பண்றதுதான் பிசாசுடைய நோக்கம். இந்த பரவச நிலை அப்படின்னும் போது லாங் டைம் நம்ம வந்து ஆண்டவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்கும். இப்ப ஏன் வந்து நான் உங்களுக்கு இதெல்லாம் டீப்பா சொல்லி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா, இதுக்கா நான் சொல்லல, ஆவியானவர் இந்த வாரத்துல உங்களோடு கூட பேச சொன்ன காரியத்தை தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஒரு சந்தோஷமான மனநிலைக்குள்ளாக நீங்க போனீங்க அப்படின்னா, உலகத்துல இருக்க எந்த பாவமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்க மத்ததெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஐயோ நான் வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டேன்னா ஆண்டுடைய சமூகத்துல போய் இருக்கிற அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது, அதனால நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். ஐயோ நான் இந்த சீரியல் பார்த்துட்டேன்னா அந்த நேரத்துல இருக்க சந்தோஷத்தை என்னால அனுபவிக்க முடியாது, டைம் போயிடும் இல்லையா, அதனால நான் சீரியல் பார்க்க மாட்டேன். நான் வந்து தேவையில்லாம வந்து மத்தவங்க கூட போன் பண்ணி பேசுறது நிமித்தம் வருகிற ஒரு வீணான காரியம், மத்தவங்களை பத்தி புறம் பேசி திரிஞ்சிட்டு இருக்கேன், இல்ல குறை சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா சொல்லணும்னா அந்த ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து புலம்பிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, அப்ப நான் என்ன நினைப்பேன்னா, ஐயோ நான் இப்ப புலம்பிக்கிட்டே இருந்தேன்னா என் டைம் போயிடும், நான் என்ன பண்ண முடியாது, ஏசப்பாவை கொடுக்குற அந்த பரவசமான சந்தோஷத்தை நான் அனுபவிக்க முடியாது. அதனால நான் இனி புலம்ப மாட்டேன். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? சோ எப்படி வந்து ஒரு பிரேயர் பண்றவன், ஜெபம் பண்றவன், நம்ம நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, ஜெபம் பண்றவன் பாவம் செய்யாம இருப்பான், ஆண்டவர் அந்த பாவத்துல இருந்து காப்பாற்றுவார், அவனுக்கு பலனை தருவார். எப்படி? அவருடைய சமூகத்துல இருக்க பலன் சொல்றோம் இல்லையா, அந்த பலனுக்கு இன்னொரு பேர் தான் சந்தோஷம், ஜாய். அத நான் சொல்லல, நீங்க தான் இந்த 1 தெசலோனிக்கேயர்ல 5ஆம் அதிகாரத்துல நீங்க படித்தீங்க. என்ன படித்தீங்க? அதுதான் ஆண்டவருடைய திட்டம். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, இந்த நிலையில இருக்கிற இத தினம் தினம் அனுபவிக்கிறவங்க தான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா இருக்கவே முடியாது. எப்படி இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஆண்டவர் இந்த சந்தோஷத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். அதுதான் அவருடைய திட்டம்.
உங்களுக்கு இன்னும் நான் சொல்ற மாதிரி புரியுது. இப்போ நீங்க போய் ஜெபிக்கிறீங்க சரிங்களா? நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு பல நேரங்கள் தோணும். என்னன்னா, நான் வந்து போறேன். என்ன ஜெபிப்பதுன்னு எனக்கு தெரியல. முதல் பாயிண்ட். நான் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஒரு 10 நிமிஷம் ஸ்தோத்திரம் சொல்ல முடியுது. அப்புறம் என்னையும் அறியாம தூக்கம் வந்துடுது. இப்படின்னு சொல்லி நீங்க நான் முன்பு சொன்னது போல நிறைய அனுபவங்களுக்குள்ளாக நீங்க போய் கொண்டு இருக்கலாம், இல்ல போய் இருக்கலாம். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் எப்படின்னா, நான் ஒரு சாட்சி மூலியமா சொல்றேன். உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு காரியத்தின் மூலியமா சொல்றேன். என்னுடைய ஹஸ்பண்ட் சரிங்களா? பாஸ்டர் ஜானி தேவதாஸ். அவங்க வந்து ரொம்ப அன்பான மனுஷன். பிள்ளைங்க மீது அவ்வளவு அன்பா இருப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, என்னோட பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா, பிள்ளைக்கு ஒரு 1.5 வயசு இருக்கும். அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து தன்னுடைய வேலைகள்லாம் முடித்து வீட்டுக்குள்ள வந்துட்டு எல்லாம் அப்படியே ரிலாக்ஸா இருக்கும்போது, அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. இவங்க என் பாப்பா அப்போ ஒரு 1.5 வயசு தான் இருக்கும். அவளால பேச முடியாது. இவர் பேசினாலும் அவளுக்கு புரியுற நிலைமையில அந்த வயசுல அவளுக்கு இருக்க முடியாது. 1.5 வயசு பிள்ளைக்கு நான் பேசுனது முழுமையா புரியுமா? புரியாது. அடுத்தது என்னது? அவளால பேச முடியுமா? முடியாது. இப்படி இருக்க ஒரு சூழ்நிலை தான். அந்த நேரத்துல அவங்க பாத்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. இவ போவா. போய் அவர் மேல ஏறி உட்கார்ந்துப்பா. உட்கார்ந்த உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பிள்ளைக்கு முத்தம் கொடுக்கிறது. அவன் என்னன்னா அமைதியா அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருப்பா. அப்போ எனக்கு இது வந்து ஒரு 2 நிமிஷம் நடந்தா பரவாயில்ல, 3 நிமிஷம் நடந்தா பரவாயில்ல. ஒரு சில நேரங்கள்லாம் 1/2 மணி நேரம் நடக்கும். ஒரு வார்த்தையும் பேச மாட்டாங்க 2 பேரும். மாறி மாறி அன்பை பரிமாறிக்கொண்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு சில நேரங்கள்லாம் கோபம் வந்து நான் கேட்டிருக்கேன். உங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கேன். அந்த பிள்ளைக்கும் ஒண்ணும் தெரியாது. ஒரு 1.5 வயசு பிள்ளை. நீங்க இது ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்கும்போது என்கிட்ட அவங்க சொல்லுவாங்க, there's a joy. ஒரு அன்பு இருக்கு. அன்பின் பரிமாற்றம் எங்க 2 பேருக்கு மட்டும் தான் புரியும். அதை நான் வந்து உணர்ந்து கொண்டேன் ஆக்சுவலா. சோ வந்து இதை நான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெப நேரத்துல என்னுடைய பர்சனலா நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். நம்ம நினைப்போம் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசல. புரிந்து கொண்டீங்களா? இப்படி ஒரு பரிசுத்தமான அன்பு தான் தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு, நம்ம தேவன் மேல வைத்திருக்கிற அன்பு. மணிக்கணக்கா மணிக்கணக்கா அவங்க 2 பேரும் அன்பை பரிமாறிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா, இவரும் பேச மாட்டாரு. பேசினாலும் புரியாது அவளுக்கு. அவளும் பேசுற சூழ்நிலை இல்ல. 1.5 வயசு பிள்ளை பேசாது. அப்படி இருக்கும்போது ஆனா 2 பேரும் மணிக்கணக்கா அட்டாச்சா இருப்பாங்க. இது எப்படி? அப்போ ஒரு உணர்வு இருக்கு. இந்த உணர்வு தான் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கணும். இந்த உணர்வு உங்களுக்கு நான் புரியுற மாதிரி, ஏன்னா இந்த உணர்வுகளை வந்து நான் போட்டோ மூலியமா காமிக்க முடியாது. இது ஒவ்வொருத்தவங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த உணர்வு தான் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை ஆண்டவரோடு ரொம்ப நேரம் இருக்க வைக்கும். அந்த அன்பின் உணர்வுக்குள்ளாக நீங்க போகணும். அப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவர் செய்கிற நன்மையும் அவர் உங்களுக்காக செய்ததை நீங்க நினைச்சு 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 அவரை நல்லவர் 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 ருசிச்சு ருசிச்சு அவர் சமூகத்துல உட்கார்ந்து என்ன பண்ணணும்? எதுவுமே பேச முடியல, ஒரு 5 நிமிஷம் ஸ்தோத்திரத்துக்கு மேல ஒண்ணும் வர மாட்டேங்குன்னா, யூ ஹாவ் டு மெடிடேட் இன் த பிரேயர் டைம். ஐ எம் டெல்லிங் யூ தட் நீங்க பிரேயர் போய் உட்கார்றீங்க. தனிப்பட்ட பிரேயர்ல எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு 5 நிமிஷம் ஸ்தோத்திரம் சொல்றீங்க. இல்ல ஒரு ஸ்தோத்திர பள்ளிகள் புக் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் படிக்கிறீங்க. அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னா, உட்கார்ந்து யோசிங்க. அவர் உங்களுக்கு செஞ்சத நீங்க அவருக்கு என்னென்னலாம் செய்ய போறீங்க? இத வந்து நீங்க மெடிடேட் பண்ண பண்ண தேவனுடைய பிரசன்னம் எப்படி அந்த தகப்பனுக்கும் அந்த பிள்ளைக்கும் பேச்சுவார்த்தையே இல்லாவிட்டாலும் ஒரு உணர்வின் அடிப்படையில உணர்ச்சியின் பதில் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? அந்த சந்தோஷத்தினால் முதல்ல நிரப்பப்படுவீங்க. உங்களுக்கே தெரியாது எவ்வளவு நேரம் நீங்க ஆண்டவரை குறித்து மெடிடேட் பண்ணீங்க அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. அடுத்து வந்து அது மேபி வந்து பாத்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் தொடரலாம். அடுத்தது என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நேரம் மாறி பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் ஆட்கொள்ளப்படுவீர்கள். ஏன்? we are meditating God. நம்ம யாரை மெடிடேட் பண்றோம்? தேவனை மெடிடேட் பண்றோம். யோசிச்சு 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 பாக்குறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அப்படியே நிரப்ப ஆரம்பிப்பார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறவங்க நிறைய நேரம் ஜெபிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆவியானவருக்குள்ளாக இருக்கவங்க இப்ப அபிஷேகம் பெற்றுக்கொண்டா நிறைய நேரம் ஜெபிக்கலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். எப்படி ஆவியானவரை பெற்றுக்கொள்வது? முதல்ல உங்களுக்கு இந்த உணர்வு இருந்தாதான், இந்த வாஞ்சையும் ஆசையும் உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவரே நிரப்புவார். என்ன சொல்றேன்னு புரியுதா? முதல்ல இந்த வாஞ்சை தான் வேணும். நான் இப்ப சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? ஒரு உணர்ச்சி, அதாவது உணர்வு பூர்வமான ஒரு அன்பு
ஒரு ஏக்கம், ஒரு பாசம், ஒரு காதல் தேவன் மீது உங்களுக்கு இருக்குமானால் உங்களை கர்த்தரை உங்கள் பக்கமாய் இருக்கும். நான் இன்னொரு சாட்சியை சொல்றேன். என்னோட சின்ன பிள்ளை லேவி ஜோஷ்வா இருக்கான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எத்தனை மணி ஆனாலும் நைட்டு 11 மணி ஆனாலும் சரி, 12 மணி ஆனாலும் சரி, என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். எந்த வேலை செஞ்சாலும் என் கூடவே வந்துகிட்டு இருப்பான். எனக்கே சில நேரங்கள்ல ரொம்ப டென்ஷன் ஆயிடும். போய் தூங்குடா, டைம் ஆயிடுச்சு, என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேடா, எப்படிதான் இருக்கு இப்படி அப்படிலாம் நான் கேட்டிருக்கேன். அப்போ இது என்ன ஆகும்னா, கொஞ்ச நாளைக்கு எனக்கு வந்து நான் அப்படி கேட்டுட்டு இருப்பேன். அவன் என்னமோ என் பின்னாடி வந்துட்டு இருக்கான் இப்படி எனக்கு தோணும். ஆனா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவன் என் பின்னாடி வரலன்னா எனக்கு ரொம்ப சோர்வாயிடுது. நான் உண்மையா பேசுறேன். இது எந்த மனநிலைன்னா, உங்களுக்கு நான் இந்த உலக பிரகாரமான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மூலியமா ஆண்டவருடைய தன்மையை நான் விளக்குறேன் உங்களுக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவன் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருந்த நானு, போய் படுப்பா, உனக்கு தூக்கம் வந்துரும்பா, நீ சோர்வாயிடுவப்பா, என் பின்னாடியே இருக்காதப்பா, தனியா போப்பா, தனியா இருந்து பழகு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நானு, ஒரு அம்மாவா இருந்த நானு. என்னன்னா இப்ப வந்து அவன் இல்ல அப்படின்னா எதையோ ஒரு இழந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. என்னன்னா எங்க போனான்னு தெரியலையே, தம்பி எங்க போனான்னு தெரியலையே, எப்பயும் இங்கதானே இருப்பான். ஒரு சில நேரங்கள்ல அவன் என்னை விட்டுட்டு தூங்கிட்டானா, என்னன்னா இன்னைக்கு தூங்கிட்டான் போல இருக்கு என்னை விட்டுட்டு. ஏன் இந்த சாட்சியை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த உணர்வு ஏன் எனக்கு தோணுதுன்னா, இப்படிதான் தேவனும் இருப்பாரு. நீங்க அவர் சமூகத்துக்கு போயிட்டு அவரை மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா, அவர் உங்களை தேட ஆரம்பிச்சிருவார். என் பிள்ளை எங்க, என் பிள்ளை எங்க, அவளை எப்ப வரலாம், எப்படி ஆட்கொள்ளலாம், எப்படி அவ கூட நான் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த நேரத்திலயோ இல்ல மத்த சூழ்நிலைகளையோ உங்களை விட அவர் அதிகமா உங்களை தேட ஆரம்பிச்சிருவார். புரிந்து கொண்டீங்களா? சோ இந்த உணர்வுக்குள்ள இதுதான் கர்த்தர் வந்து விரும்புகிற ஒரு காரியம். இந்த ஒரு உணர்ச்சி தான் கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இதன் மூலமாக அதிக நேரம் ஆண்டவரோட நீங்க செலவிட முடியும். சோ பிரேயர்ன்றது நம்ம நிறைய காரியங்கள் பார்த்தோம். பிரேயர்ன்றது சொல்லி கொடுத்தேன், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நேரம். அது மட்டும் இல்ல, the prayer is the time to make love with God. அன்பை பரிமாறிக்கொள்ளும் நேரம். எழுதி கொள்ளுங்க. பிரேயர்ன்றது பெட்டிஷன் மட்டும் கிடையாது. நம்ம ஏதாவது ஆண்டவர்கிட்ட கேட்பது மட்டும் கிடையாது. பிரேயர் என்பது நம்ம ஆண்டவரை துதிக்கும் நேரம் மட்டும் கிடையாது. பிரேயர் என்பது கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் நேரம் மட்டும் கிடையாது. பிரேயர் என்பது மகிழ்ச்சிக்குரிய நேரம் மட்டும் கிடையாது. நான் இன்னொரு முக்கியமான சொல்றேன், அன்பை பரிமாறிக்கொள்ளும் நேரம். என்னது? அன்பு. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, எதுவுமே ஆண்டவர் திரும்பி பேசாட்டாலும் அந்த அன்பு உங்களை அப்படியே அந்த சமூகத்திலேயே இருக்க வச்சிட்டு இருக்கும், உங்களுக்கு தெரியாது. அதனால இன்னையில இருந்து ஒரு முடிவுக்கு வாங்க, நான் வந்து ஒரு பிரேயர் டைம் நான் வைக்க போறேன். இது உங்க பர்சனல் பிரேயர் நான் சொல்றேன். இப்படி ஒரு உணர்வுக்குள்ளாக இருக்கிறவர்கள் மட்டுமே அதிக நேரம் ஜெபிக்க முடியும், அந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியும். அப்படி அந்த சந்தோஷத்தை அனுபவிச்ச ஒரு நபர் யார் தெரியுமா? தாவீது. அவர் என்ன சொல்றாரு சங்கீதம் 16:11, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்தில் என்ன இருக்கா? பரிபூர்ண ஆனந்தமும், த எக்ஸ்ட்ரீம் ஜாய். நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, நிறைய ஜாய். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஜாய் இருக்கான், ஃபுல்னஸ் ஆஃப் த ஜாய். பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். இத நான் சொல்லல, யார் சொல்லியிருக்கிறா? தாவீது சொல்றாரு. அவர் யாரு? த கிங். தாவீது ராஜா. அவரை போல ஒரு ராஜா அவருக்கு முன்னாடி இருந்தது இல்ல, அவருக்கு பின்னாடி இருந்தது இல்ல. வேதம் சொல்லுது, சரித்திரமும் சொல்லுது, ஹிஸ்டரி. இந்த டேவிட் த கிங் மாதிரி ஒரு ராஜா இந்த பூமியில இருந்தது இல்லையா? அப்படிப்பட்ட ராஜா எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பாரு. ஆனா அந்த எல்லாவற்றை காட்டிலும் அவ்வளோ பேரு, எவ்வளவு புகழ், அவ்வளோ பெருமை, அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு செழிப்பு, அவ்வளோ ஒரு பணம், பதவி, எல்லாவற்றை காட்டிலும் என்ன சொல்றாரு? பிரேயர்ல உங்க சமூகத்துல என்ன இருக்கு? பரிபூரண ஆனந்தமும் உங்க வலது பாசத்தில் நித்திய பேரின்பம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது அப்படின்னா, the fullness of joy is there in your presence and the pleasure forevermore. அதாவது அந்த பிளஷருக்கு முடிவு கிடையாது. மத்த எல்லா பிளஷரும் முடிஞ்சிருங்க. சீரியல் பாக்குற பிளஷர் சீரியல் பாக்குற நேரம் மட்டும்தான் இருக்கும். யார்கிட்டயா போன்ல ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்கன்னா, போன் பேசி முடிஞ்ச உடனே உங்க மனசுக்குள்ள சஞ்சலம் வந்துடும். ஐயோ இதெல்லாம் பேசிருக்க கூடாதோ, நம்ம கொஞ்சம் ஓவரா தான் எல்லாத்தையும் சொல்லிட்டோமோ,
அப்படின்னு நிறைய தாட்ஸ் வரும். இவங்க கிட்ட இதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சோமே, டப்புன்னு ஓபன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகங்களும் நிறைய ஒரு குழப்பங்களும் வரலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்த ப்ரெஷர்லயும் அப்படிதான், மத்த ப்ளஷர்ஸ் எல்லாத்துலயுமே அப்படிதான். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டோம், சே டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணும். ஒரு சில புக்ல நான் படிக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த புக் படிச்சது, அந்த புக்ல இருக்க அந்த எஃபெக்ட், அதுல இருக்க சோகமும் சரி சந்தோஷமும் சரி என்ன பல நாட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதனைக்குள்ளாகவே வச்சிருக்கோம். எதையோ இழந்தது மாதிரியே இருப்பேன் நான். அது போலலாம் வந்து ஆளுகை செய்யும். ஆனா இந்த ஆண்டவர் சமூகத்துல பிரேயர்ல நீங்க இருக்கிற அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களை நீங்க வந்து ஆண்டவரை விட்டு போகவே விடாது. உங்களுக்கு இவ்வளவு ஒரு சந்தோஷம், அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியும் மத்த எல்லாத்தையும் தள்ளி போட்டுருவீங்க. புரிந்து கொண்டீங்களா? அது மட்டும் இல்லாம தாவீதை எப்படி உயர்த்தினாரோ அதே போல கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். நம்ம யாருக்குங்க நல்லது பண்ணுவோம்? யாருக்கு நல்லது பண்ணுவோம்? நம்மள நேசிக்கிற பிள்ளைக்கு என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த செய்வோம், எக்ஸ்ட்ரா விஷயத்த பண்ணுவோம். நம்ம நினைப்போம் தானே? நம்ம கூட ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க மாதிரி நம்ம மாறிடுவோமா? இப்ப நீங்க யார் கூட இருக்கீங்க அப்படின்ற பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கு. நீங்க ஆண்டவரோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஆண்டவரை போல மாறிடுவீங்க. இயேசு கிறிஸ்துவை போல மாறிடுவீங்க. அப்ப அவருக்குள்ள இருக்கிற சுகம், அவருக்குள்ள இருக்கிற ஆரோக்கியம், அவருக்குள்ள இருக்கிற பலன், அவருக்குள்ள இருக்கிற ஐஸ்வர்யம், அவருக்குள்ள இருக்கிற செழிப்பு, அவருக்குள்ள இருக்கிற கனம் எல்லாம் உங்களுக்கு கேட்காமலே வந்துரும். இது எல்லாம் வந்து அவர் கொடுக்கிற ஜாயை விட அடிஷ்னலா ஒரு ஜாயை என்ன பண்ணும்? ஆட் பண்ணும் உங்களுக்கு. இந்த பூமியிலயும் சந்தோஷம். அவர் சமூகத்துல மட்டும் இல்ல, வெளியே வந்து அப்பா இவங்கள மாதிரி யாருப்பா இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து. சரி, ஜெபத்திற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. சரியா? எல்லாரும் ஜெபம் 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 சொல்றோம் இல்லையா? நான் முடிக்க போறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிச்சுக்குவேன். ஜெபத்திற்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்ன பெயர் தெரியுமா? சஞ்சரிப்பது. இது முக்கியமான பாயிண்ட். தயவு செய்து கொஞ்சம் ஆழமா கேளுங்க. ஜெபத்தோட இன்னொரு பெயர் என்ன? சஞ்சரிப்பது. பழைய ஏற்பாட்டுல ஒரு மனுஷன் இருந்தாரு. அவர் வந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் சொல்லி வேதத்துல இருக்கு. அவர் யாருன்னா ஏனோக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து தேவனோடு எப்போ சஞ்சரித்து கொண்டே இருந்தாராம். இப்ப வேதவசனம் சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம என்ன இருக்கு அப்படின்னா, ஏனோக்கு மெத்துசூலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு இருக்கு. ஆதியாகமும் 5:22, 24 நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏனோக்கு எத்தனை வருஷம் சஞ்சரித்து கொண்டிருக்கிறாருன்னா அவர் பிரேயர் டைம் எவ்வளவு நேரம்? 300 years. 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து இருந்து தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன் சாகல, கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். எப்படி எடுத்துக்கொண்டார் நமக்கு தெரியாது. ஆனா வேதத்துல அவன் மரணித்தான் இல்ல, அவன் எப்படி இருக்கான்? தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு தான் இருக்கு. மரணம்ன்ற வார்த்தையோ அவன் எப்படி எப்படி எடுத்துக்கொண்டார்? அவர் மரணிச்சு எடுத்துக்கொண்டாரா, இல்ல மரணம் இல்லாமலே டைரக்டா எடுத்துக்கொண்டாரா? இதெல்லாம் வந்து நமக்கு தெரியல. ஆனா என்ன பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க அப்படின்னா தேவன் அவரை எடுத்துக்கொண்டார், அவன் மரணம் இல்லாம தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஓகேவா? சோ இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் லிட்ரலா ஒரு மீனிங் சொல்றேன். ஒரு தேவனோடு சஞ்சரிக்கிறவனுக்கு மரணம் அப்படின்ற ஒரு அடையாளம் கூட இங்க இல்ல பாருங்க, இயேசு கிறிஸ்து எல்லாம் வருவதற்கு முன்பாக. அப்போ நான் வேற ஒரு காரியத்தை சொல்றேன் உங்களுக்கு. நீங்க ஜெபம் செய்கிறவர்களாய் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்களாய் இருந்தால் உங்களுக்கு மரித்து போகிற அனுபவம் இந்த பூமியில இருக்காது. நான் சொல்றது பிசிக்கல் டெத் கிடையாது. நமக்கு பல சூழ்நிலைகள்ல ஐயோ அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை, ஐயோ ஒரு சாகுற மாதிரி இருக்கேன், இருதயம் உடைக்கப்படுற மாதிரி இருக்கேன், நான் வேதனைக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறேனே, இப்படின்னு பல மரணத்துக்கு நிகரான சூழ்நிலைக்குள்ளாகலாம் நம்ம போயிருக்கலாம். ஆனா ஜெபிக்கிறவனுக்கு அந்த பாதிப்பு இருக்காது, தேவனோடு சஞ்சரிக்கிறவனுக்கு. இப்ப சஞ்சரிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நான் ஒரு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்லைட் போட்டிருக்கேன் பாருங்க. ஜெபம் என்பது சஞ்சரிப்பதுன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாபிச்சுவல் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாபிச்சுவல் ஃபெலோஷிப்னா சகஜமான தோழமை. ஓகே, புரிந்து கொண்டீங்களா? அப்போ நீங்க ஜெபம் செய்ய ஆரம்பிக்கும் போது நான் என்னத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்க போறேன். இப்ப நான் முன்பு சொன்ன மாதிரி ஒரு உணர்ச்சியோட, அதாவது அந்த உணர்வு பூர்வமான அன்பை வெளிக்காட்டு நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? அடுத்த நிலையை உங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து ஒரு ஹாபிச்சுவல் ஃபெலோஷிப்குள்ள போவீங்க.
எப்படி ஹாபிச்சுவல் ஃபெலோஷிப் அப்படின்னா, இட் இஸ் நாட் லைக் ஜஸ்ட் ஆஸ்கிங் சம்திங் ஆர் லைக் கெட்டிங் சம்திங். ஒரு விஷயத்தை கேட்பதோ அவரை துதிப்பதோ புகழ்வது மட்டும் இல்லாம உங்களோடு கூட இருக்கிற ஒரு நபராவே அவரை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க ஆண்டவர். இப்ப நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். என்னோட சிறு வயதுல பாத்தீங்க அப்படின்னா, நான் என்னுடைய அம்மாவோட அப்பாவோடும் இல்ல. என்ன ரொம்ப ஒரு 5 வயதிற்கு மேலாகவே என்னுடைய தாத்தா வந்து என்ன அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அவரே என்ன படிக்க வச்சாரு. நான் 12வது படிக்கிற வரைக்கும், 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்கும் எங்க தாத்தாவுடைய வீட்டுலதான் நான் வளர்ந்தேன். எனக்கு அம்மா அப்பாவுடைய அருகாமை கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே நான் என்னுடைய அம்மா அப்பாவோடு போவதற்கு அனுமதிக்கப்பட்ட ஜஸ்ட் ஒரு ஒன் மந்த் தான் எங்க அம்மா அப்பா கூட ஒரு வருஷத்துக்கே இருப்பேன். இதுதான் என் வாழ்க்கை. எங்க அம்மா அப்பா இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. எங்க தாத்தா ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன். அவர் ரொம்ப நல்லவரா இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா, என்ன ஒரு ஒரு ஆண்டவரை அறியாத பிள்ளையை போல வளர்க்கணும். வளர்த்து அவருடைய சித்தத்திற்குள்ளாக அவர் என்னெல்லாம் விரும்புறாரோ, என் அம்மாவிடத்தில் என்னென்ன காரியங்கள் செய்ய அதாவது விரும்பினாரோ அதெல்லாம் நடக்கல. இப்போ என் மூலியமாக அதை சாதித்துக் கொள்ளணும். அவருடைய எல்லா பெருமைகளையும் அவருடைய எல்லா காரியங்களையும் என் மேல செலுத்தணும். நான் ஒரு ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு இந்து பிள்ளையாக வளர்ந்து அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு தீர்மானிச்சு என்னை கூட்டிக் கொண்டு போய் நன்றாக படிக்க வைத்தார். ஆனா என்னன்னா, எனக்கு அங்க ஒரு தனிமை. என்னன்னா, எங்க தாத்தா வீட்டுல என்னது ஒரு தனிமை. என் கூட பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நான் போன்ல கூட எங்க அம்மா அப்பா கூட பேசக்கூடாது. இப்படி ஒரு கடினமான சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கை சிறு வயதில் இருந்தே. நான் நினைச்சு தனிமையா இருக்கும்போது அழுவேன், ஏங்குவேன், எங்க அம்மாக்காக ஏங்குவேன், அப்பாக்காக ஏங்குவேன். அந்தந்த சூழ்நிலைக்குள்ள போகும்போதுதான் தெரியும் அவ்வளவு ஒரு வேதனையான காரியம். இப்ப என்னன்னா, எதுவும் ஆண்டோடைய பெரிதான கிருபையினால என்ன அப்படின்னா, என்னை ஆண்டவரை விட்டு அவரால் பிடிக்க முடியல. பரிசுத்த ஆவியானுடைய கிருபையினால நான் தேவனோடு தான் இருந்தேன். ஆனா என்னன்னா, எங்க தாத்தா முன்னாடி என்னால ஜெபிக்க முடியாது. எங்க தாத்தா முன்னாடி என்னால வேதம் வாசிக்க முடியாது. நான் சர்ச்சுக்கு போக முடியாது. நான் 12th படித்து முடிக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணல, சர்ச்சுக்கு போகல. மாசத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை வருவேன் இல்லையா, அந்த நேரம் மட்டும்தான் நான் சபைக்கு போனது. மத்தபடி நான் போகல. இப்படி ஒரு தனிமையான சூழ்நிலை இருக்கும்போது, அப்போ என்னையும் அறியாமலே ஆண்டவர் இந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தார். இதைதான் நான் உங்களுக்காக சொல்லி கொண்டிருக்கிறேன். சகஜமான தோழமை. சகஜமான தோழமை என்னன்னா, நான் வீட்டுக்கு வருவேன். நான் வந்து ஒரு புக்கை திறந்து வச்சிருப்பேன். திறந்து வச்சிருக்கும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஜெபம் என்பது போயிட்டு ஒரு ரூம்ல போயிட்டு அடைச்சிட்டு கத்தி ஏதோ ஒரு காரியத்தை சொல்வது மட்டும் கிடையாது. ஒரு சகஜமாய் ஆண்டவரோடு பேசுவது. ஏன்னா இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா, என் லைஃப் ஸ்டைல் மூலியமா நான் சொல்றேன். நான் புக்கை திறந்து வைத்திருப்பேன். திறந்து வைத்துக்கொண்டு என்னோடு கூட யாரும் பேசுவதற்கு இல்லாததுனால நான் என்ன பண்ணுவேன்னா, ஆண்டவரோடு பேசுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. என்னோடு கூட பேசுவதற்கு அம்மாவும் அப்பாவும் கிடையாது. என்னுடைய சகோதரி கிடையாது. யாருமே இல்ல. தனிமையான ஒரு சூழ்நிலை. நான் ஜெபிக்கவும் முடியாது. அதாவது முட்டி போட்டு சத்தம் போட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் கூட என்னால சொல்ல முடியாது. இப்படி இருக்கும்போது என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா, நான் புக்கை திறந்து வச்சுப்பேன். பாக்குறவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா, நான் படித்து கொண்டிருப்பதாக தெரியும் வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு. ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா, நான் என்ன பேசுவேன்னு சொல்றேன் பாருங்களேன். ஏசப்பா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனேன்னா, அங்க போனேன் ஏசப்பா. அங்க ஒரு என்னோட ஃப்ரெண்டு இவ்வளவு நாள் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, திடீர்னு இன்னைக்கு பேசல ஏசப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் நான் ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்தேன்னா, எனக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன்னா, எனக்கு ரொம்ப ஒரு சுவையான ஒரு காஃபி கொடுத்தாங்க. அதை நான் குடிச்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏசப்பா, நீங்க எனக்கு அந்த காஃபி கொடுத்ததுக்கு. இப்படி எல்லாம் பேசுறேன். ஏன்னா எனக்கு பேசுவதற்கு நபர்கள் இல்லை. இது வந்து நான் வந்து யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல. என் லைஃப் ஸ்டைல் மூலியமா கற்றுக்கொண்டேன். என் சிறு வயதுல நான் அதிகமாய் ஜெபித்தது இல்லை. இப்படிதான் நான் பேசுவேன். ஆண்டவரோடு பேசுவேன். இப்படி பேசுறது என்ன ஆச்சு அப்படின்னா, ஆண்டவர் மறுபடியுமாக என்னோடு கூட இடைப்பட்டார். ஏன்னா நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? ஏசப்பாட்ட பேசிட்டு இருக்கேன். அவர் காதுள்ள தேவன், அவர் கண்கள் உள்ள தேவன். நம்ம பேசும்போது திரும்ப அவரு ரிப்ளை பண்ணதான் பார்ப்பார். எப்படியாவது நமக்கு ரிப்ளை பண்ணுவார். இப்படி பேசி பழகணும். அதாவது என்னன்னா, இப்படி பேசுற பழக்கம் என்ன ஆச்சு அப்படின்னா, அடுத்து குறிப்பிட்ட எவ்வளவு நாட்கள் இப்படி நான் பேசியிருப்பேன் எனக்கு தெரியாது. பட் ஆனா என்னுடைய சூழ்நிலை அப்படியா என்னை மாற்றியது.
இப்படி இருந்த ரிலேஷன்ஷிப் நான் ஒரு 12th முடிக்கிற வரைக்குமே நான் வந்து அதிக நேரம் ஆண்டவரோடு செலவிட்டேன். அதாவது நான் வந்து இப்ப செலவிடுகிற மாதிரி ஆவியானவருக்குள்ள அதிகமாக நான் ஜெபித்தேன் அப்படின்னா சொல்ல முடியாது. ஆனா இப்படி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். 100% சொல்ல முடியும். ஆனா வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு ஏதோ படிச்சுட்டு இருக்கு போல பிள்ளை. புக்க வச்சுட்டு நம்ம சத்தம் போட்டு படிப்போம்ல, அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கு போல இருக்கு. படிக்கட்டும் படிக்கட்டும் அப்படின்னுவாங்க. ஆனா நான் படிக்க மாட்டேன். நான் இப்படி பண்ணி கொண்டு இருப்பேன். அப்படி பண்ணி கொண்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அடுத்த நிலையான இந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், ஒரு நெருக்கமான உறவு எனக்கும் ஆண்டவருக்கும் உண்டாயிற்று. இந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் என்ன தெரியுமா? இதுதான் ஹோலி ஸ்பிரிட் ரிலேஷன்ஷிப். என்ன ரிலேஷன்ஷிப்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கும் ஆண்டவருக்கும் உண்டாகிற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். அதுக்கு முன்னாடி என்ன ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு எனக்கு? சகஜமான தோழமை, ஜஸ்ட் ஸ்பீக்கிங். என்ன என் வாழ்க்கையில் நடந்துச்சு, என்ன போச்சு, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி. பதில் வருதோ வரலையோ, என்கிட்ட மறுபடியும் வந்து நான் உணர்றனோ இல்லையோ பேசிக்கொண்டே இருப்பேன். இப்ப நீங்க அதிக நேரம் ஜெபிக்கணும் அப்படின்னா முதல்ல ஜஸ்ட் பி ஷேரிங். ஷேர் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. ஆண்டவரோடு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. உங்க லைஃப்ல நடக்கிற இம்பார்ட்டன்ட் முக்கியமான விஷயம் இது. உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்க வெளியே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லணும்? ஏசப்பா நான் வெளியே போறேன், ஏசப்பா என் கூட வாங்க. இப்ப நீங்க அடுத்து பஸ்ஸுக்காக காத்திருக்கிறீங்க. அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? ஆண்டவரே பஸ்ஸுக்கு சீட்டு கிடைக்குமான்னு தெரியல ஏசப்பா, எனக்கு வந்து எப்படியாவது ஒரு சீட்டு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. உண்மையா நான் ஜெபிச்சிருக்கேங்க இதெல்லாம். எனக்கு கரெக்டா சீட் ரெடியா இருக்கும் நான் உட்கார்றதுக்கு. அவ்வளவு கூட்டமா இருந்தாலும் எனக்கு ஆண்டவர் சீட் போட்டு கொடுத்துருவாரு. நான் ரொம்ப ரொம்ப கொலைக்கெல்லாம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. உண்மை. ஆண்டவர் உங்களோட சின்ன சின்ன ஜெபத்தையும் கேட்பாரு. நான் சொல்லுவேன், ஆண்டவர் ரோட் கிராஸ் பண்ண போறேன், எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ரோட்ல யாருமே இருக்கக்கூடாது, நான் போகும்போது எந்த வண்டியும் வரக்கூடாது அப்படின்னு ஜெபித்து கொண்டு போவேன். கேட்பேன், ஜெபித்து கொண்டு. இதுதான் ஜெபம். இதுதான் சகஜமான சஞ்சரிப்பது. நீங்க பாத்தீங்க இல்லையா, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் சஞ்சரிக்கிறது. நான் கேட்பேன், எனக்கு ரோடு ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா என் கூட வருகிறது ஆண்டவர். அவர் சும்மா நம்மளை விட்டுட்டு போற தெய்வம் கிடையாது. எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்க, எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் வேத வசனத்தின் மூலியமா பேசுவார் இல்லையா, வேதத்தை வாசிப்பது மூலியமா பேசுவாரு. நீங்க ஜெப நேரத்திலே அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஆவியானவர் பேச ஆரம்பிப்பார் உங்களுக்குள்ள. ரிப்ளை வரும். நீங்க கேட்ட கேள்விக்கு உடனே பதில் வரும். அப்படி மனுஷன் பேசுற மாதிரியே பேசுவார். ஒரு மனுஷன் பக்கத்துல இருந்து பேசினா எப்படி ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்க முடியுமோ, அதே மாதிரி ஆண்டவருடைய சத்தத்தை ஜெப நேரத்துல நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு உங்களால் கேட்க முடியும். என் சொந்த அனுபவத்துல நான் சொல்றேன். நான் சொல்றேன், வாழ்க்கையிலே மிகப்பெரிய எனக்கு கர்த்தர் கொடுத்த கிரீடமாய் நான் நினைப்பது என்னன்னா, நான் பேசும்போது ஒரு திரும்ப பேசுறாருப்பா, இதுக்கு மேல வேற என்ன வேணும், எனக்கு பதில் சொல்றாரு அவரு. இதுதான் நான் பெருசா நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. நான் அனுபவிச்சு உங்ககிட்ட நான் பேசுறேன். இன்னும் அனுபவிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. வேணா ஒரு பர்சன்ட் நான் அனுபவிச்சிருக்கலாம். ஆனா இன்னும் நிறைய இருக்கு ஆண்டவருக்குள்ள. இன்னும் பல ஆழங்கள் இருக்கு. போகிறதுக்கு வேண்டிய பல ஆழங்கள் இருக்கு. இது உங்களுக்காக மட்டும் பேசல, எனக்காகவும் நான் பேசி கொண்டு இருக்கிறேன். இப்ப பாருங்க, அடுத்து உங்களுடைய ஃபேவரட் பர்சனா ஆண்டவர் மாறணும். உங்களுடைய குடும்பத்துல ஒரு நபராய் மாறணும். உங்க குடும்பத்தின் முக்கிய தலைவராய் மாறணும். நீங்க அவர் வந்து என்ன எல்லாத்தையும் கன்வே பண்ணுங்க. ஆண்டவரே என் பிள்ளை இந்த ஸ்கூல்ல சேர்க்க போறேன், என்ன பண்றது அப்படின்னு கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கைய அப்படி மாத்தணும். நீங்க யூ ஹவ் டு ஸ்பெண்ட். இப்ப நீங்க ஜெப நேரத்துக்கு போறீங்க, ஒரு மணி நேரம் குறிக்கிறீங்கன்னா இதெல்லாம் எழுதி வச்சுட்டு கூட கேளுங்க. ஆண்டவரே நான் ஸ்கூல்ல சேர்க்க போறேன் என் பிள்ளைய, எந்த ஸ்கூல்ல சேர்க்கறது? ஆண்டவரே நான் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன பண்ணணும் அடுத்தது? இப்ப அடுத்து நீங்க கேட்கலாம், நான் எந்த வேலைக்கு போய் சேர்றது? எனக்கு சம்பளம் கொஞ்சம் அதிகமா கிடைச்சுன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏசப்பா, எனக்கு இதே சம்பளத்துல நான் போதுமா, எனக்கு நீங்க அதிகமான சம்பளம் கொடுப்பீங்களா? இந்த மாதிரி ஒரு சகஜமான ஒரு ஃபேவரட் பர்சன் மாறி அவர்கிட்ட நீங்க பேச ஆரம்பிக்கணும். இதுதான் உங்களை மணிக்கணக்காய் ஆண்டோடைய சமூகத்துல உட்கார வைக்கும். ஷேர் யுவர் ஜாய் வித் them. உங்களோட சந்தோஷத்தை நீங்க முதல்ல நீங்க வெளிப்படுத்த ஒரு நபரா இயேசு இருக்கணும். ஏதாவது ஒரு சந்தோஷமா நினைச்சு ப்ரமோஷன் நடந்துச்சுன்னா என்ன பண்ணும்? எஸ்ப்பா தேங்க்யூ, எஸ்ப்பா தேங்க்யூ சோ மச், உங்களால தான் எனக்கு இது நடந்துச்சுன்னு முதல்ல அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணணும். இதுதான் தேவனோடு சஞ்சரிப்பது. போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அப்படியே அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறது இல்ல. யூ ஹாவ் டு கீப் த லார்ட் பிஃபோர் யூ. தாவீது சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதனால நான் அசைக்கப்படுவதில்லை. புரிந்து கொண்டீங்களா? அப்ப முன்பாக இருக்கிற மாதிரியே நம்ம கூட பழகணும். இப்போ ஷேர் யுவர் worries with him. உங்களுடைய கவலைகள் அவர்கிட்ட சொல்லுங்க. ஷேர் யுவர் ஃபீலிங்ஸ் வித் him.
இப்படியாய் நம்ம போய்கொண்டிருக்கும் போது அவருடைய மார்பில் சாய்கிற அனுபவத்திற்குள்ளாக நம்ம போயிடும். அப்போ மணிக்கணக்காக அவருடைய சமூகத்துல நம்ம இருக்க முடியும். உங்களுக்கு போர் அடிக்காது. மகிழ்ச்சியான நேரமா இந்த நேரம் மாற்றப்படும். புரிந்து கொண்டீங்களா? இன்னைக்கு நீங்க ஜெபிக்க தொடங்குங்க. இன்னைக்கு ஜெபிக்க தொடங்குங்க. ஏனோக்குடைய வாழ்நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா 363 வருஷம் தான். அவருக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஆண்டவரோடு சஞ்சரிக்க ஆரம்பிச்சாரு. அவருடைய வாழ்க்கையில 63 வருஷத்துக்கு அவர் ஆண்டவரோடு சஞ்சரித்ததாக வேதத்துல சொல்லப்படல. ஆனா என்னவோ அந்த வருடங்களுக்கு 63 வருடங்களுக்கு முன்பாக அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவர் ஆண்டவரோடு சஞ்சரிக்க ஆரம்பிச்சார். இப்போ உங்களுக்கு எவ்வளவு வயசுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இது நீங்க ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டிய நேரம். நீங்க அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய நேரம். ஏனோக்கு போல நீங்க சஞ்சரித்தீங்கன்னா உங்களுக்கு துக்கம் இருக்காது. ஆண்டவருடைய முழுமையான சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க முடியும். கடைசியா ஒரு வசனம் மட்டும் பார்க்கலாம். யோவான் 15:5-8 சொல்லப்பட்டிருக்கு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இது என்ன தெரியுமா குறிக்குது? ஜெபத்துல அவரோடு நம்ம இணைக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா அவரு நமக்குள்ள இருப்பாரு, நம்ம அவருக்குள்ள இருப்போம். அதனால கனிகளை கொடுப்போம். கனிகள் கொடுப்போம்னா அந்த கனிகள் நிமித்தம் நமக்கும் ஆசீர்வாதம், நல்ல திருப்தி, மத்தவங்களுக்கும் ஆசீர்வாதம். இப்ப நீங்க ஆசீர்வாதமாய் மாறணும், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாறணும். இதுதான் ஆண்டவருடைய உங்களை குறித்த சித்தம். God want to give you the extreme joy. அளவு கடந்த சந்தோஷனால் கர்த்தர் உங்களை நிரப்ப விருப்பப்படுறாரு. நான் உங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்தேன். மறுபடியுமா இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் போது நீங்க அதை மறுபடியுமா கேட்கணும் அப்படின்னாலும் தயவு செய்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்ப. இப்ப நம்ம பிரேயர் பண்ணலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்க கேட்டுக்கொண்ட காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றிப்பா. அப்பா, கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் உம்முடைய அபிஷேகத்தை, ஜெப ஆவியை நீங்க ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்க மேல ஒரு ஈர்ப்பையும் ஒரு அன்பையும் ஒரு பாசத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்களோடு கூட உம்முடைய நீர் கொடுக்கிற அந்த சந்தோஷத்துல மணிக்கணக்காய் இருக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய பூரண சந்தோஷத்தினால், பரிபூர்ண ஆனந்தத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்க கருத்துல முற்றிலுமாய் அர்ப்பணித்து அப்பா தாழ்த்தி ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.